என்னன்னா நார்த்து போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் வந்து ராமச்சந்திரனுக்கு வந்து என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப நல்ல பேருனாரு நேற்று வந்து பார்த்துட்டு. ஏன்னு இல்ல, ஓராண்டு காலமாக உங்கள் மேல் தொடர்ந்து பொய் புகார் கொடுக்கப்படுது. எப்ப பொய் புகார் கொடுத்தாலும் கொடுக்கப்பட்ட 3 மணி நேரத்துக்குள்ள நேரம் வந்து நின்று நான் தான் அந்த பழனியப்பன் வந்து நிக்கிறீங்க பாருங்க, அதனால உங்களுக்கு காவல்துறையில் நல்ல பேர் இருக்குனாரு. நான் சொன்னேன், எனக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமில்ல, வெறும் சட்டனா, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு. அப்ப அவன் மேல நேற்று ராத்திரி புகார் கொடுக்கப்பட்டது. இப்ப வழக்கு வந்து வென்றாச்சு, காவல்துறையில வென்றாச்சு, வீட்டுக்குள்ள அந்த விழாவை நடத்தலாமா, நடத்த முடியும், ஒரு பிரச்சனையும் இல்லைங்கும் போது அர்ஜுன் சம்பத் பெயரால் ஒரு அறிக்கை வருகிறது, அந்த வீட்டுக்குள்ள நடத்தக்கூடாது அப்படின்னு. நான் அதுக்கு கவலைப்படல, பேசாம இருந்தேன். பழகருப்பையாவின் வீடியோ ஒன்று வந்துச்சு. அந்த வீடியோவில் பழகருப்பையா சொன்னாரு, அந்த வீட்டிற்குள் இஸ்லாமியர்கள் வரக்கூடாது, வெளியே வைங்க, நான் வர்றேன். வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு பழகருப்பையா சொன்னாரு. நான் நினைச்சேன் ஆட்டம் முடிஞ்சிருச்சு. பழகருப்பையா ரொம்ப நாளா இஸ்லாமியர்கள் வீட்டுக்குள் வரக்கூடாது என்பதை பொதுவெளியில் சொல்லாம இருந்தாரு. சொல்லிட்டார்ல, இப்ப தெரிஞ்சிருச்சுல. அப்ப அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம்னு புத்தகம் எழுதுறது பொய். அங்க காசு வருதுங்கிறதுக்காக போய் பழகுறது பொய். இந்த முஜாஹித் தான் அந்த புத்தகம் கொடுத்த வெப்பன் சப்ளை யார் பழகுறதுக்கு, இந்த முஜாஹித் 10 வருஷமா கூட இருந்து இஸ்லாமிய சமூகத்தில் இருக்க பணக்காரர்களை பூரா கொண்டு போய் பழகுறப்பையாட்ட சேர்த்து விட்டது இவன் தான். அதுக்கு தான் நடக்குது இப்ப. எப்படி இவன் போவான் தம்பி, இவன் தான் கான்டாக்ட் கொடுப்பான், அவர் விழா நடத்துவாரு. ஆனா அந்த விழாவுக்கு ஒரு நாளும் முஜாஹித்தை கூப்பிட மாட்டார் அவர். முஜாஹித் ஒரு விழாவுக்கு கூட பழகுறிப்பையாவில் கூட. எனக்கு என்ன, நான் போன வருஷம் பழகுறிப்பையா ஒரு புத்தகம் வெளியிட்டார் காரைக்குடியில் வச்சு. அந்த புத்தகத்துக்கு வெளியீட்டு விழாவுக்கு முதல் சிறப்பு விருந்தினரா நம்ம ஆளையில கூப்பிட்டுருக்கணும். வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கான்ல, இவனால கூப்பிட்டுருக்கணும். மனதார உணர்ந்தவன் எப்ப பழகுறிப்பையா தன்னை டிக்ளேர் பண்ணாரோ, நான் முடிவு பண்ணேன் இனிமே அந்த வீட்டுக்குள்ள நடத்த வேண்டாம். அவர் தான் சொல்லிட்டாரு, என் வீட்டுக்குள்ள இஸ்லாமியர்கள் வரக்கூடாது, வெளியே வைய நான் வர்றேன், வெளியே அண்ணன் தம்பியா பழகுவோம், ஆனா வீட்டுக்குள்ள வேண்டாம். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எவரெல்லாம் வெளியில அண்ணன் தம்பியா பழகுவோம் வீட்டுக்குள்ள வராதிங்கன்னு சொல்றானோ அவன் தான் ரொம்ப பெரிய கேடு இல்லையா? அது ரொம்ப அப்துல்லா ரொம்ப அழகா தொட்டாரு. என்ன அப்படின்னா, அந்த பாசி நிலம் தான் இந்தியானாரு. அதை போலத்தான் அந்த வீடு ஆகணும்னு நான் நினைக்கிறேன். என் வீடு என்பது யார் வீடு போல ஆகணும்னா இந்த இந்தியா போல ஆகணும். அந்த பத்தியில ஒரு இஸ்லாமியனும் இந்த பத்தியில ஒரு கிறிஸ்தவனும் உட்கார்ந்து இருக்கும் போது நடுவுல நான் பொங்கல் வைக்கிறவன் வாய்ப்பு ஏற்படுது இல்லை, அன்னைக்கு தான் அது நிஜமான பாசி நிலம் ஆகும்.